அவியல் வைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா, வெஜிடபிள்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா ஒரே சைஸுக்கு எல்லாமே நம்ப சேர்த்துக்கணும். வாழைக்காய், முருங்கைக்காய் ரொம்பவே முக்கியம். நான் இன்றைக்கி வந்து கேரட்டு, அவரைக்காய் வந்து அந்த சைட்லலாம் நரம்பெல்லாம் எடுத்துட்டு அதையும் 2ஆ கட் பண்ணி சேர்த்து, கொஞ்சம் முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து தண்ணி காய் கூடயும் சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ரொம்ப எல்லாம் சேர்க்காதீங்க. இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நீங்கள் கவர் பண்ணிவிட்டு இடையில கிண்டி விட்டுருங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 பல்லு பூண்டு நான் வந்து சாப் பண்ணதை ஆட் பண்ணியிருந்தேன். 4லேருந்து 5 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர், இது வந்து புளி கொஞ்சம் கம்மி தான், அதுவும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அவியல்ன்ற வெஜிடபிள்லாம் நல்லா வெந்திருக்கோல அதிலே ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கவர் பண்ண தேவையில்லை. அப்புறம் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ எல்லா வெஜிடபிளும் கொஞ்சம் அதே ஷேப்பில் மெயின்டைன் பண்ணணும், நல்லா வெந்தும் இருக்கணும். ஸோ இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்ச நேரம் கிண்டி எடுத்துட்டிங்கன்னா அவியல் ரெடி.